ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் முழு உளுந்து தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. எப்போதும் தோசைக்கு அரைக்கும்போது உளுந்தம்பருப்பை தோலை எடுத்துட்டு நாம் அரைப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த தோலையும் சேர்த்து அரைச்சி நாம் தோசை செய்ய போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தோசை பண்ணுறதுக்கு 1 கப் இட்லி அரிசியை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது 200 கிராம். 200 கிராம் இட்லி அரிசிக்கு 50 கிராம் உளுந்தம்பருப்பு சரியாக இருக்கும். உளுந்தம்பருப்பை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா தோல் தனியாக கலண்டு வந்துடும். அதனால உளுந்தம்பருப்பை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அரைச்சிடணும். அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெந்தயத்தை உளுந்தம்பருப்போடு சேர்த்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்துருக்கிற உளுந்தம்பருப்பை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். எப்போதுமே தோசை இட்லிக்கு பருப்பு அரைச்சதுக்கப்புறம்தான் அரிசி போட்டு அரைக்கணும். அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பருப்பு அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக அரைப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போது இதே மிக்ஸி ஜாரில் இட்லி அரிசியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. இப்போ இதை பருப்பு மாவு வச்சுருக்கிற பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எப்போதுமே தோசை மாவு இட்லி மாவெல்லாம் கை வச்சு மிக்ஸ் பண்ணாதான் மாவு நல்லா டேஸ்டியாக இருக்கும். 8 மணி நேரம் கழித்து மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது தோசை பண்ணிடலாம். மாவெடுத்து தோசை கல்லில் ஊற்றி விரித்து விட்டுறலாம். ஒரு பக்கம் வெந்தாச்சு. இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். இப்போ தோசை 2 பக்கமும் கரெக்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான முழு உளுந்து தோசை தயார். இந்த முழு உளுந்து தோசைக்கு சின்ன வெங்காய சட்னி ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching. சுவை மனம் எங்கும் பரவட்டும்.